மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026ல பல்வேறு விதமானங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. அத பற்றி விரிவா நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்க நம்மளோட ஜோதிடர்கள் உங்களுக்கு முழுமையான விளக்கத்த இப்ப குடுக்க போறாங்க. ஐயா, நீங்க மேசம் பற்றி சொல்லுங்க. மேஷராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்டவர்கள், முருகப்பெருமானின் ஆதிக்கம் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டுன்னு தான் சொல்லலாம். ஆனால் 7.5 சனியானப்பட்டவர் உள்ளே வரப்போகிறார். திருநாள் சனி பெயர்ச்சி வந்து 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வருது, மாசி மாதம் 22ஆம் தேதி வருது. அப்போ இந்த 7.5 சனி உள்ளே வர்றதால குரு பகவானும் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு விரையாதிபதி 4ஆம் இடத்துல போய் அமர போகிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் வந்து குருமனையில் போய் ஏறி உட்கார போகிறார். அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு, தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்படுவதற்கு, விரைய செலவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து மேஷராசிக்காரர்கள் சமாளிச்சிருவாங்க. ஆனால் உறவுகளில் பிரச்சனை வரும்போது அவங்களால வந்து மனதளவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார இழப்பீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அண்ணன் தம்பி சண்டை இருக்குன்னா இவங்களுக்கு வரக்கூடிய பாகமானது குறையும் போது வீட்டில் ஆட்டோமேட்டிக்கா ஆமாம் ஒருத்தருக்கு பொண்டாட்டியே ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவாங்க, ம். உங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்குறீங்க அது இதுன்னு ஏதாவது ம். சொல்லும்போது மனதளவில் ஃபஸ்ட்டு மனசை தான் உடைப்பார். ம். சனி பகவான் என்பது போலீஸ்காரன் மாதிரி. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிடிச்ச உடனே போட்டு கும்பிடுவார். அதில் என்ன எச்சரிக்கையாக இருக்கணும்னா, எதையும் தெளிவாக சிந்திக்கணும். 7.5 சனிக்கு தொடங்குச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒழுங்காயிடணும். நீங்கள் ஒழுங்கு அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துடணும். உண்மையை தான் பேசணும், அடுத்தவன் அடிப்பான் குனிஞ்சு தான் காட்டிக்கணும் அப்படிங்கிற தெளிவுக்கு நீங்கள் வந்துடணும். ஏன்னா, அதே இப்ப மேசராசிக்காரங்களுக்கு எல்லா இதுலயும் இப்ப 7.5 சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இது இருக்கு. பயப்பட தேவையில்ல. ராகு தான் 11ல் இருக்காரே. ஆ. ராகு 11ல் இருந்து பல விஷயங்கள் உங்களை காப்பாற்றுவார். ஓ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி தான் 10க்கு போவார். ம். 11/10ல் இருக்கும்போது பெரிய அளவில், ஏன்னா ராகுங்கிறது யாரு, தந்தை வழி பாட்டன், தந்தை வழி பாட்டன் பாட்டி அவங்க செய்த புண்ணிய கணக்கு உங்களை காப்பாற்றும். ஓ. அதனால பயப்படக்கூடாது. பயப்படாம நீங்கள் என்ன பண்ணணும்னா, தைரியமாக இருந்து, எப்பா எனக்கு இவ்வளோ தான் வரும், நான் படிச்சிருக்கேன், என்னை எங்கள் அப்பா படிக்க வச்சாரு, அதனால் சொத்தில் எனக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும், என் தம்பி படிக்கலை அதனால் கொஞ்சம் சொத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும் அப்படின்னு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உண்மையாக நடந்து கொண்டால் இந்த ஆண்டு பக்காவான ஆண்டு. சூப்பர். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கடுத்து 5ஆம் இடத்துக்கு போவார், திருப்பி 4ஆம் இடத்துக்கு வருவார், அதுக்கடுத்து 6ஆம் இடத்துக்கு போவார். இது எல்லாம் சேர்ந்து பல பொருளாதார ஏற்றங்கள் இறக்கங்கள் மிகப்பெரிய பொருளாதார செலவினங்களை கொடுத்தாலும் நீங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த வருஷம் சூப்பர். ஒன்றே ஒன்று தான், யதார்த்தம் இதுதான், நான் இப்படி நடந்துக்கிட்டேன், இது இப்படி தான் கிடைக்கும் அப்படின்ற புரிதல் இருந்தால் இந்த ஆண்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 7.5 பிடிக்கும் போது மனதைரியம் வேண்டும், ஒழுங்கானோம், உறவுகள் மதிக்காது அப்படின்ற அந்த தெளிவுக்கு நீங்கள் வந்துடணும். அப்படி வந்துட்டிங்கன்னா இந்த ஆண்டு சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, 7.5 சனி உங்களுக்கு பிடித்தாலும் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு முக்கியமாக. ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிதிர்கர்மா மாதிர்கர்மா அதை விட்டுறாங்க. இந்த பிதிர்கர்மா என்பது தந்தை வழி பாட்டன் பாட்டி, கர்மா என்பது தாய் வழி பாட்டன் பாட்டி. இதில் தந்தை வழி பாட்டன் பாட்டியோட குலதெய்வத்தை அமாவாசையிலையும், தாய் வழி பாட்டன் பாட்டியோட குலதெய்வத்தை பௌர்ணமிலையும் வழிபடணும். தாய் தந்தை சேராமல் ஒரு குழந்தையானது ஜனிக்க முடியாது. இதில் தந்தை வழி குலதெய்வத்தை மட்டும் வணங்கிட்டு தாய் வழி குலதெய்வத்தை விட்டுருவாங்க. இவங்க ஏன் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல ராகு இருந்து காப்பாற்றுறாரு, அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல கேது இருந்து கெடுக்கிறார். அப்போ சொத்து பிரச்சனை, அரசாங்க வகையில் இப்போ ஒரு பதவியில் வேலையில் இருக்காங்கன்னா இவங்க மேலே வேணும்னே ஒரு அலிகேஷன், இவங்க மேலே வேணும்னா ஒரு பெட்டிஷன் போடுறது, வேலைக்கு இழப்பீடு பண்ணுறது, இப்படி ஏதாவது வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பௌர்ணமியில் போய் தாய் வழி குலதெய்வ வழிபாடும், அமாவாசையில் தந்தை வழி குலதெய்வ வழிபாடும் செய்யும்போது உங்கள் மூதாதிர அருளாசியால் எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களால் தற்காத்து கொள்ள முடியும். இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா மேஷராசிக்காரர்கள் டாப்புக்கு போயிடுவாங்க. அதுதான் சிறப்பு. 1 7.5 சனியே தொடங்கினாலும் காப்பாற்றுறதுக்கான வழியும் இருக்குது. இதை நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, பொது பலனே சொல்லேன். எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு வழி இருக்குது. எல்லாரும் கெட்டு போக முடியாது, எல்லாரும் நல்லா இருக்கவும் முடியாது. அப்போ 7.5 சனி பிடிக்கிற இதே ஆண்டு தான் உங்களுக்கு ராகு கேது சாதகமாக இருந்து குலதெய்வமாக இருந்து உங்கள் மூதாதையர்கள் அருளாசியை வழங்குகிறார்கள். அதை புரிந்து கொள்ளும்போது இந்த ஆண்டு பக்காவாக இருக்கும். விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அதேமாதிரி ஆசிரியர் பணியில் உள்ளவர்களாக இருக்கட்டும், அதேமாதிரி நிதித்துறை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க, பேங்க் செக்டார்ஸில் இருக்கிறவங்க அனைவருக்குமே இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. அதில் வந்து குலதெய்வ வழிபாட்டை மட்டும் சரியாக பிடித்து கொண்டு
முன்னேறணும். 1. 2வது சனி பகவான் போலீஸ்காரர் புடிச்சு அடிச்சாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வக்கீல கூட்டிட்டு போவீங்களா இல்லையா? கண்டிப்பா. அந்த வக்கீல் யாரு அப்படின்னா பைரவர். பைரவர். அப்ப இந்த பைரவர் வழிபாடு செய்யணும். அதிலும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, காசியில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உத்தராயண பைரவர். நம்ம வந்து தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில இருக்கிறது தட்சிணாயன பைரவர். அந்த தட்சிணாயன பைரவரை மேஷராசி அன்பர்கள் ஏழரை தொடங்கும்போது கட்டாயமாக தட்சிணாயன பைரவரை போய் பாருங்க. சனிக்கிழமை காலையில 6 to 7:30 குளிகை நேரத்துல பைரவர் வழிபாடு செய்யுங்க. ஓம் காலகாலாயுத்மிகி சூலகஸ்தாயுத்மிகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் என்று பைரவரோட ஸ்லோகம் சொல்லுங்க. திருக்கொல்லிக்காடு போங்க. திருக்கொல்லிக்காடு தான் ஃபர்ஸ்ட்டு சனி பகவான் வந்து பிடிக்கும்போது விரய சனியாக இருக்கும்போது வழிபட வேண்டிய ஸ்தலம். திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. கண்டிப்பா சுபிட்சமாக இருக்கும். குருமகான் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா குருமனையில சனி ஏறி உட்கார்றதால குருமகான் வழிபாடு தியாகராஜரை பார்த்துட்டு குரு தட்சிணாமூர்த்தி திருவாரூர்ல இருப்பாரு. அவரையும் பார்த்துட்டு வாங்க. ஆன்மீக வழிபாடும், பொறுமையும், அதே சமயத்துல தெளிவும், யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டால் இந்த ஆண்டு ஒரு தங்கமான ஆண்டாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அருமையா சொன்னீங்க. அந்த பரிகாரத்தை கண்டிப்பா கடைபிடிப்பாங்கன்னு நம்புறோம். அடுத்ததா நம்ம இப்போ மேசராசியை பார்த்தோம்னா 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி திருக்கணித ரீதியா ஏற்கனவே 2025 மேலேயே அந்த ஏப்ரல் மேல சனி மார்ச் பெயர்ச்சி 29லயே பயிற்சி ஆயிருச்சு. அப்பவே சனி பெயர்ச்சி ஆன இதுல தாக்கம் இருக்கும். இப்போ வந்து வாக்கிய ரீதியாகவும் சனி பெயர்ச்சி நடக்க போகுது அப்படின்னு எப்போ இந்த மார்ச்ல வாக்கிய ரீதியாக நடக்குது. அதனால வந்து 7.5 சனி ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது. பட் எல்லாரும் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம திசா புத்திகள் வலுவா இருக்கும் பொழுது நம்ம வந்து பெரிய அளவு அஃபெக்ட் பண்ணாது. பட் வந்து குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கவனமாக இருந்துக்கிட்டாவே நம்ம 7.5 சனி தாக்கத்துலேருந்து பெருசாக தப்பிக்க முடியும். அஃபெக்ட் ஆகாது. சரி, இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா உடல்நிலை பாதிப்புகள், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவினங்கள் பண்ணக்கூடிய சூழல். சில பேர் இது வரைக்குமே நல்லாவே இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கும் போகும். அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. ஏன்னா இப்போ யாரை நம்பினாலும் நம்பிக்கை துரோகம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் அந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள், இவங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள். அதாவது வந்து இவங்க என்னதான் பண்ணாலும், இவங்க நேர்மையா இருந்தாலும் இவங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் பண்ணி, அதனால இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுறது. மறைமுக சூழ்ச்சிகள் நடத்தி, அதனால இவங்க அஃபெக்ட் ஆகுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில தேவையற்ற வீண் விரயங்கள். இவங்க ஏதாவது இந்த நேரத்தில பெருசா இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த பணம் வந்து பிரச்சனையால போய் மாற்றக்கூடிய சூழல் வந்து காமிக்குது. அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே நீங்க தவிர்க்கிறது நல்லது. இவங்க இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்னா, இவங்ககிட்ட பணம் இருந்தா மணி வந்து லிக்விட் கேஷா இருந்தாலும், அதுலயும் பிரச்சனை வரும். ஸோ, அதனால வந்து இந்த நேரத்தில வந்து வீடு, வாகனம் இந்த விஷயத்தில யார் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு 7.5 சனி பாதிப்பு கண்டிப்பா இருக்காது. சுப விரயங்கள் பண்ணிக்கணும். ஆமா. சுப விரயங்கள் பண்ணிக்கணும். வீட்டு விஷயத்தில அதில கொஞ்சம் கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம். இருந்தாலும் சுப விரயத்தில பண்ணிட்டா அதுலேருந்து அது பெரிய அளவு அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு திசாபுத்தியும் பார்க்கணும். அதே நேரத்தில யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். யாரையும் முழுசா நம்பக்கூடாது. முக்கியமா ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள இவங்க பண்ணாலே 7.5 சனியால பெரிய அளவு அதாவது வந்து இந்த விஷயத்திலாம் கவனமா இருக்கும். இதெல்லாம் அதாவது வந்து ஒருத்தர் இப்போ நம்ம வண்டியில போயிட்டுருக்கோம் சென்னையில. திடீர்னு அந்த பக்கம் போலீஸ் புடிக்கிறாங்க. அதனால வந்து அப்படின்னு போக அலாட் வேண்டாம் பண்றாங்க. அப்படின்னு யாரோ சொல்றாங்கன்னா, டக்குன்னு நம்ம வேற ரூட்ட பார்த்துட்டு போயிருவோம். போயிரணும். ஸோ அது அந்த மாதிரி தான் இப்போ ஜோசியம். எப்படின்னா, சனி வந்து நமக்கு பிரச்சனை குடுக்க போறாரு. எந்தெந்த விஷயத்தில பிரச்சனை குடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த விஷயத்துல நம்ம உஷாரா இருந்துட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி நேரத்தில வந்து நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ யாருக்குன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டாங்கன்னா, 7.5 வருஷம் அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி பெருசா பயப்பட வேண்டியதில்ல. ஏன் அப்படின்னா, 11ல ராகு இருக்கிறது. வருமானத்தில பெரிய அளவு அவங்க தேவைக்கு உழைப்புக்கேற்ற வருமானம், தேவைக்கேற்ற வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக எங்கேயுமே அகல கால் வைக்கக்கூடாது. அதே நேரத்தில தாய் உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள காமிக்கும். குழந்தைகள் விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தைகள் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றத தவிர்க்கணும். ஸோ அந்த விஷயத்த மட்டும் பண்ணாவே பெரிய அளவு பாதிப்பு இல்லாம தப்பிச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் சில குறிப்பிட்ட பரிகாரங்கள பண்ணும்பொழுது அதனுடைய பாதிப்புகள் நிச்சயம் குறையும். கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப எச்சரிக்கையா ஆமா, இருக்கணும். ஆமா. ம். பரிகாரம்னா நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? பரிகாரம் அப்டின்னா, நார்மலா நம்ம முருகர் அந்த மாரி வழிபாடு பண்றது நல்லது. பொதுவா வந்து இவங்களுக்கான சிறப்பு பரிகாரம் அப்டின்னு பார்க்கும்போது, ப்ளூ கலர்ல ரிப்பன் இருக்கும். ம். அந்த ரிப்பன் வந்து ஒரு ரோல் வாங்கி வீட்ல வச்சுக்கணும். ஆ. அந்த ரிப்பன் நம்ம ப்ளூ கலர் ரிப்பன ஒரு கை அளவு கட் பண்ணிக்கிட்டு, ம். 1 இன்ச் அளவு கட் பண்ணிட்டு, அந்த ரிப்பன வந்து பல துண்டுகளா கட் பண்ணி டஸ்ட்பின்ல போடணும். இது ம். வந்து ரெகுலரா அவங்க தினமும் பண்ணிட்டு வரும்போது, அவங்களுக்கு பெரிய அளவு நெகட்டிவ் எஃபெக்ட் இல்லாம தப்பிக்க முடியும். தொடர்ந்து இந்த 7 1/2 வருஷமும் அதை ஃபாலோ அத பண்ணணுமா? ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த வருடம் இதை பண்ணா நமக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா நல்லாருக்கும். பெருசா பயப்பட வேண்டியதில்ல. யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது 7:30 சனியெல்லாம் பெருசா அஃபெக்ட் பண்ணாது. 7:30 சனி காலகட்டத்துல இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயம். ம். 12 ராசியில 7:30 சனி முழுமையாக 1% கூட பாதிக்காத ராசி எதுன்னா மேச ராசி தான். ஓ. ஏன்னா மேச ராசியில் சனி நீசமடைந்து பலவீனம் அடைகிறாரு. ஓ. அப்போ சனியினுடைய தாக்கம் மேச ராசிக்கு ஏற்படாது. ஓ. அதிகமாக பாதிப்படையக்கூடிய ராசி துலாம் ராசியும், ஓ. மகர ராசியும், கும்ப ராசியும் சொல்லலாம். சனி உச்சம் ஆட்சி பெற்ற ஆமா. ராசிகள் அங்க வந்து கடுமையா பலமா பாதிக்கும். உங்களுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. ஓ. மேச ராசியில பலவீனமான சனி. ஓ. அதனால 7:30 சனிக்கு வந்து மேச ராசிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு. ஓ. அவங்கள மட்டும் விட்டுருவாரு. ம். அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ தான். ஓ. இந்த வருடம் சயன தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தூக்கம் இல்லாத இருக்கிறது, அலைச்சலா இருக்கிறது, ரொம்ப ஒரு கடன் சுமையில இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கடகத்தில் உச்சமாகி அந்த சனியே பார்க்குறாரு. அவர் யாருன்னா கர்மாதிபதி. கர்மாதிபதி 12ல விரயத்தில் இருக்கும் பொழுது இவர் குரு பகவான் பாக்கியாதிபதி அங்கே பார்வை செய்வது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, ஓ. சொத்து, வீடு, மனை, வாகனம் தொடர்பான விஷயத்துங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு திகழும். குழந்தைகள் விஷயத்தில் 5ஆம் வீட்லேயே கேது இருக்குது. இப்போ குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. அது 5ஆம் வீட்டுக்கு விரயத்தில், அதாவது 5ஆம் வீட்டுக்கு விரயமான 4ஆம் பாவகத்தில் இந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்வது குழந்தைகள் இயக்கத்திற்கு பரிகாரம், குலதெய்வ வழிபாடு தொடர்ச்சியாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடங்காத குழந்தைங்க, கொஞ்சம் குழந்தைகளுடைய சேட்டைகள் அதிகமாக இருக்கிறது, அவர்களிடத்தில் அதிகமான கவனம் ஈர்ப்பது சிறப்பாக இருக்கும். இப்போ மேசராசி காரங்களோட குழந்தைகள்னால கொஞ்சம் சில பாதிப்புகள் ஆமாம், உண்டு. அதுக்கு பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு தான். ம். அது 5ஆம் வீட்டில் கேதுவே இருக்கிறதுனால ம். அந்த வழிபாடு அவங்களுடைய ஐயா சொன்ன மாரி அவங்களுடைய இந்த பித்ரு மாதுர் தோஷத்தை சரி பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். 11ஆம் வீட்டில் ராகு இருப்பது, அதாவது உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது குருட்டு தைரியம். எதை வேணாலும் எதிர்த்து செய்யலாம், எதை வேணாலும் அந்த மனசில் தானாகவே ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த ராகுவினுடைய இதில் எந்த ஒரு பாதிப்பையும் ஈஸியாக கடந்து போகக்கூடிய சோதனைகளை ஈஸியாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. மேசராசியை பொறுத்தமட்டில் குரு பகவான் பாக்கியாதிபதி இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக இந்த வருஷம் கொடுப்பாருன்னு சொல்லலாம். அதாவது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு வேலைக்கான கர்மாதிபதி சனியே அந்த குரு பகவான் பார்வை செய்வதனால இதுவரை தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் குரு பகவானால ஈஸியாக கடந்து போகும். ஏன்னா சனி பகவான் வந்து திருக்கணிதப்படி ஆல்ரெடி அதற்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த தொழில் ரீதியான நெருக்கடி எல்லாம் இப்போ குருவினுடைய பார்வையினால தானாகவே சரியாகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்பட போது சொல்லலாம். இந்த வருடம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான வருடம். உடல் ரீதியான கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவைதான் இருக்கு. அவங்க உடலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா அடுத்து வந்து சனி பகவான் வந்து மேசராசிக்கு வந்தாலும் அவங்களோட இந்த ராகு கேதுவுடைய அந்த கேது சுகஸ்தானத்தில் வரக்கூடிய காலகட்டம் அடுத்த வருடம் அந்த டிசம்பருக்கு அப்புறம் அந்த உடல்நிலையில் கொஞ்சம் ஒரு பிரச்சனைலாம் ஏற்பட தான் போகுது. அதில் இப்பயே அந்த உடல் பயிற்சி ஏற்படுத்துகிறது. உடலில் ஆரோக்கியமான உணவு வகையில் எடுத்துக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா செய்யும். குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கான பரிகாரமாக சொல்லலாம். இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பான இந்த விரயத்திலேயே சனி பகவான் இருப்பது இந்த ஜூனுக்கு அப்புறம் இது அவங்களுடைய முயற்சி தானாகவே அதுக்கான பலிதம் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். இப்பொழுது சில ப்ராசஸில் அங்கே பிரச்சனை தடை ஏற்பட்டாலும் ஜூனுக்கு அப்புறம் இவங்க முயற்சி செய்யும் பொழுது, ஏன்னா நீர் ராசியிலேயே சனி சஞ்சாரம் செய்வது, அவனை குரு பார்வை செய்வது, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான வருடமாக இந்த வருடம் திகழும் சொல்லலாம். அது இந்த வருடம் ஜூனுக்கு அப்புறம் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வருடம் மேசராசிக்காரங்களுக்கு 75% நன்மைகளையும்
ஒரு 25% சோதனைகளை மட்டுமே வந்து கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக சொன்னாங்க. நீங்கள் அந்த பரிகாரங்களை பயன்படுத்தி நீங்கள் 100% வெற்றியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும். வாழ்த்துக்கள்.